ரைட். வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஓகே, ஆர்கானிக் இலவட்டம் அல்கீன்களின் தாக்கங்கள் கடைசியாக கிடைச்சது. ரைட். இந்த காபோ கட்டேன்களின் உறுதியை பற்றி எழுதினாங்கள். அதுல சரிதானே? கடைசியாவா இங்க பாருங்க, ஒருக்கா புடைக்காபோ கட்டேன் உறுதி கூடியதென்று உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இதுதான் புடைக்காபோ கட்டேன். அதாவது பிளஸ் இருக்கிற காபனுக்கு 3 வகமும் காபன் வரும். ஆனா முதல் காபோ கட்டேன் என்று சொன்னால் ஒரு காபனோட அல்லது 3 ஐதரசனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு காபன் 2 ஐதரசனாகவும் இருக்கலாம். இதை சொல்றது முதல் காபோ கட்டேன். இது புடை காபோ கட்டேன். புடை காபோ கட்டேன். ஓகே, இது முதல் இடையில வழிகாபோ இருக்கு, அது இதையும் சொன்னா காணும் தானே. இது முதல் காபோ கட்டேன். ஓகே தானே? சரி, இதுதான் விஷயம். பாருங்க, ஏன் உறுதி புடைக்காபோ கட்டேனுக்கு கூட, உறுதி புடைக்காபோ கட்டேனுக்கு கூட ஏன் என்ற ஒரு விளக்கத்தை பாரு. அந்த விளக்கம் என்னன்னு ஒரு கவனிக்கவும். ஒத்த ஏற்றம் உங்களுக்கு தெரியும். ஒத்த ஏற்றங்கள் ஒன்று ஒன்று தள்ளும். ஒவ்வொரு ஏற்றங்கள் சொன்னா கவர். ஒவ்வொரு ஏற்றங்கள் கவர்றதுதான் உறுதியை குறைக்கும், உறுதியை கூட்டும், மாறிக்காய். ஒவ்வொரு ஏற்றங்கள் கவர்ந்தா ஒன்று ஒன்று நெருங்கும். என்ன ஒன்று ஒன்று நெருங்கி கவர்றது உறுதி கூட. ஒவ்வொரு ஏற்றங்களும் நீங்கள் பிடிக்கிறீங்கன்னு சொன்னா பாருங்க, அந்த பிசிக்கலி விளக்கத்தை பாருங்க. பிசிக்கலியான விளக்கம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு ஏற்றத்துக்கு முதல் கதைக்கிறேன்னு பாருங்க. ஒவ்வொரு ஏற்றம் பாருங்க ஒன்று ஒன்று கவர். இப்ப கவர்ந்து 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 கிட்ட கிட்ட வரும். கிட்ட கிட்ட வந்து ஒன்று சேர்ந்ததுன்னா இதான் போய் ஒவ்வொரு ஏற்றம் தானே. அப்ப ஒன்று சேர்ந்து இல்லாம போனா அது உறுதி கூட. அப்ப நீங்க ஒவ்வொரு ஐட்டங்களை பிடிக்கிறீங்கன்னு என்ன நடக்கும்? ஒவ்வொரு ஐட்டங்களை பிரிச்சு கொண்டு போறீங்கன்னா நீங்க சக்தி கொடுக்க இல்ல. அவன் நீங்க சக்தி கொடுத்தா அந்த தொகுதியின் உறுதி குறையும் இல்ல. அப்ப ஒவ்வொரு ஐட்டங்கள் பிரிஞ்சு நின்றால் உறுதி குறையும். அதனாலதான் நாங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில யூனிட் 2ல பரிவு கட்டமைப்புகள் எழுதும் போது கேள்விகளும் பார்த்து நாங்கள் பாருங்க, பரிவு கட்டமைப்புகள் எழுதினால் அதுல உறுதி குறைந்தவை என்று சொல்லியிருக்க, அந்த ஒவ்வொரு ஐட்டங்கள் கூட ஒரு பரிவு கட்டமைப்புல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் நிக்குதுன்னு வைங்க. இன்னொரு பரிவு கட்டமைப்புல 2 பிளஸ் இருக்கு 2 மைனஸ் நிக்குதுன்னு வைங்க. அப்ப அது உறுதி குறைவண்டு எடுக்கிறோமோ இல்லையோ? விளங்குதா? ஏன் உறுதி குறைவண்டது எடுக்கிறோம்ன்றதுக்கு காரணம் விளங்குதா? சொல்ற விளங்குதானே? ஒவ்வொரு ஐட்டமா இருந்தால் நீங்கள் அதை பிடிச்சு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கணும். பிடிக்கிறதுக்கு சக்தி கொடுக்கல அவன். அது இழுத்து கொண்டு இல்லை இருக்கு. ஒன்றே ஒன்று இழுத்து கொண்டிருக்கிறத நீங்கள் பிரிச்சு வேற ஒரு இடத்துல விடுறேன்டா, நாங்க வெளியில இருந்து சக்தி கொடுக்கணும். அப்ப அந்த தொகுதிக்கு சக்தி கிடைக்குது, அந்த தொகுதிக்கு சக்தி உள்வாங்கப்படுது. ஆகவே அந்த தொகுதியின் சக்தி கூடுது, ஆகவே உறுதி குறையுது. இதாலதான் ஒவ்வொரு ஐட்டங்கள் பரம்பலடையக்க அந்த பரிவு கட்டமைப்பை உறுதி குறைகிறது என்கிறோம். விளங்குதா? இதுதான் விளக்கம். அப்ப ஒத்த ஏற்றமா இருந்தா அப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஒத்த ஏற்றமா இருந்தா அது பிரிஞ்சு நிக்க வேணும். அது என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று பிரிக்கும். அதை சேர்க்கிறேன்டா நாங்க வெளியில இருந்து வேலை செய்யும், வெளியில இருந்து சக்தியை கொடுக்கும். அப்ப ஒத்த ஏற்றங்களை ஒன்று சேர்ந்து உண்டாக்கி ஒத்த ஏற்றத்தை பெருசாக்கணுமா? ஒத்த ஏற்றம் ஒன்று சேர்ந்தா அழியுமா? இல்லையே. அப்ப ஒத்த ஏற்றம் ஒன்று சேர்ந்தா அழியாது. அப்ப ஒன்று சேர்க்கறதுக்கே நீங்கள் சக்தி கொடுக்கணும். நீங்க தான் நமத்தம், நீங்க தான் வேலை செய்யணும். உண்டாக்கிட்டீங்கயா, அதுக்கு நியாயமான சக்தி கொடுத்துதான் அதை நீங்க உண்டாக்கி இருப்பீங்க. அப்ப ஒரு இடத்துல அந்த ஒத்த ஏற்றம் சரிவா இருக்குதா, அது உறுதி குறைவு. என்ற சக்தி கூட, நீங்க சக்தியை கொடுத்துதான் அந்த நிலையை உருவாக்கும். அதாவது சக்தி கூட. அப்ப ஒத்த ஏற்றம் பிரிஞ்சு நின்றாத்தான் உறுதி கூட.
அப்ப ஒத்தேற்றம் ஒரு இடத்துல நின்றா உறுதி குறைவு. ஒத்தேற்றம் என்றால் அது தள்ளுப்பட்டு பிரிஞ்சு நின்றதுன்னா அதுதான் உறுதி கூட. ஒவ்வாயற்றம் என்றா மாறி ஒன்று சேர்ந்து இல்லாம போனா உறுதி கூட, பிரிஞ்சு நின்றுதுன்னா உறுதி குறையும். விளங்குவ பிரச்சனை என்னண்டு இங்க வாங்க. இந்த CH3 அல்கைல் கூட்டங்களை பாருங்க. அல்கைல் கூட்டங்கள் தாங்கள் இணைஞ்சிருக்கின்ற சிக்மா பிணைப்பு இலத்திரங்களை தள்ளும். விளங்குதா? அது அல்கைல் கூட்டத்தின் ஒரு இயல்பு. ஏனண்டா இந்த காவன் வந்து பாருங்க -3 என்ன, இந்த காவனுக்கு ஒட்சியேற்றன் -3 என்ன, அந்த -3 அதால அந்த மைனஸ் சரிவு கூட என்றுதான் மைனஸ் சரிவு கூட அதால தள்ளுதன்னு எடுங்களேன். அப்ப அது வந்து இந்த பிணைப்பிலத்திரங்களை தள்ளும். இங்க பாருங்க, காபோ இந்த CH3 கூட்டங்கள் தாங்கள் இணைஞ்சிருக்கிற பிணைப்பிலத்திரங்களை தள்ளினால் இந்த பிளஸ் இந்த பவர் குறையுதென்றால் அப்ப மிச்சம் எங்க போகுது? சரி, இது இந்த பிளஸ் வந்து ஒரு 10 கூலோ கொண்டு வைங்களேன். எக்ஸாம்பிள், சுமார் எக்ஸாம்பிள், இந்த பிளஸ் வந்து ஒரு 10 கூலோ. ஓகேயா? இந்த 10 கூலோம் இந்த மூன்றும் தள்ளுறதால இது 1 கூலோம் 7 கூலோமுக்கு குறைஞ்சிச்சு. இந்த இதெல்லாம் CH3 இலத்திரங்களை தள்ளி இந்த சக 10 கூலோம சக 7 கூலோமா குறைச்சிட்டு வைங்க. அப்ப மிச்சம் 3 கூலோம் எங்க என்ன இந்த தொகுதியை விட்டு வெளியில போயிட்டுதா? இப்ப நாங்க இந்த தொகுதியை பாருங்க, இப்ப இதுல ஒரு ரவுண்ட் ஒண்ணு போடுங்களேனா, அந்த இது ஒரு வட்டமா, இந்த வட்டத்தை விட்டு வெளியில போயிட்டுதோ அந்த 3 கூலம் இல்லையே, வட்டத்துக்கான நினைக்குது. அப்ப எங்க அது பரவல் அடைஞ்சிட்டுது அந்த 3, அது அந்த CH3 காமன்ல நோக்கி பரவல் அடையுது. காமன்ல இருந்து இலத்திரன் இங்க தள்ளுப்பட்டு வருதுன்னா அப்ப காமனுக்கு இலத்திரன் பெற்றாக்குறை வருது. அப்ப அந்த பிளஸ் அங்க போயிடு என்ன, இந்த பிளஸ் அங்க போய் இலத்திரன் பெற்றாக்குறையை ஏற்படுத்தும். அப்ப உங்களுக்கு இப்ப இதுல 10 இருக்க வேண்டியது இங்க 7, இங்க 1 இங்க 1 இங்கே 1 பரவல் அடைகிறதா யோசிச்சு கொள்ளணும் நீங்க. இதுல 10 இல்லாமல் 7 1 1 1 பிரியுது, அவ்வளவுதான். அப்ப இங்க 10 சக 10 இருக்குன்னு வைங்க, இது மட்டும் தானே தள்ளுது, 5% தள்ளுமா இல்லையே, இந்த ஒரு CH3 தானே தள்ளும். அப்ப 9 பேர் இங்க 1 போயிட்டு இங்க 9 நிக்குது, அவ்வளவுதான். அப்ப இங்க வந்து +9 சரிவு கூட, உறுதி குறையும். அப்ப ஒத்த ஏற்றம் இங்க சரிவு குறையுது, இங்க சரிவு குறைகிறத விட இங்க சரிவு குறையுது. புடைக்காபோகேட்டனில் ஒத்த ஏற்றம் பிளஸின் சரிவு குறைக்கப்படுவதால் உறுதி அதிகரிக்கிறது. பிளஸின் சரிவு குறைக்கப்பட்டு பரவலாக்கப்படுவதால் உறுதி அதிகரிக்கிறது. ஆனா முதல் காபோகேட்டனில் அவ்வாறான பரவல் குறைகிறது, எனவே உறுதி குறைகிறது. இதுதான் காரணம். இதெல்லாம் ஆர்கானிக்கில் எழுதி வச்சு படிக்கிற காரணம் அல்ல, இது உங்களுக்கு உள்ளார்ந்தமா விளங்கி இருக்க வேண்டிய காரணம். புரியுதா? உள்ளார்ந்தமா விளங்கி இருக்க வேண்டிய காரணம். ரைட், கீழே சும்மா நோட் பண்ணி விடுங்களே. சரியா? அப்புறம் கீழே குறிச்சு வச்சு விடுங்க, கீழே குறிங்க இருக்கா. புடைக்காபோகேட்டனில் அல்கைல் கூட்டங்களின் தூண்டலால் மைய காபனில் நேரேற்ற அடர்த்தி குறைக்கப்பட்டு பரவலாக்கப்படுவதால், மைய காபனில் நேரேற்ற அடர்த்தி குறைக்கப்பட்டு பரவலாக்கப்படுவதால்
மைய காபனில் நேரேற்ற அடர்த்தி குறைக்கப்பட்டு பரவலாக்கப்படுவதால் மைய காபனில் நேரேற்ற அடர்த்தி குறைக்கப்பட்டு பரவலாக்கப்படுவதால் உறுதி அதிகரிக்கிறது. உறுதி அதிகரிக்கிறது. உறுதி அதிகரிக்கிறது. சரிதானே? அப்ப முதல் புடை கார்போகேட்டைனுக்கு உறுதி கூடன்னா அடுத்தது வலி கார்போகேட்டைன், அடுத்தது கடைசி முதல் கார்போகேட்டைன். அது ஓடர் விளங்குதானே எங்கால? ரைட். அடுத்த எங்கட தாக்கத்துக்கு வாங்கோ. இரண்டாவது தாக்கம் எங்கட அல்கீன்களின் தாக்கங்கள் பார்க்கிறோம். அதிலே இரண்டாம் தாக்கத்துக்கு வருக. அல்கீன்களின் தாக்கம் இரண்டாவது. சரியா? அல்கீன்களின் தாக்கம் இரண்டாவது. எழுதுங்க, இரண்டு போட்டு முனைவற்ற எழுதுங்க, வசனத்தில் போட்டு முனைவற்ற நிபந்தனையில் முனைவற்ற நிபந்தனையில் பரஆக்சைடு முன்னிலையில் முனைவற்ற நிபந்தனையில் பரஆக்சைடு முன்னிலையில் முனைவற்ற நிபந்தனையில் பரஆக்சைடு முன்னிலையில் HBr உடன் முரண் மார்க்கோனிக்கோ விதிப்படி சுயாதீன மூலிக கூட்டல் தாக்கம் நிகழ்ந்து அல்கைல் ஏலைட்டுகள் விளைவாக கிடைக்கும். சரியா? அல்கைல் ஏலைட்டுகள் விளைவாக கிடைக்கும். சரியோ? போட்ட கவனிங். இப்ப பார்க்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதுக்கு HBr முனைவற்ற நிபந்தனையில் பரஆக்சைடு என்ற அடப்பஞ்சு பாருங்க. சேதன பரஆக்சைடு ஒன்று இருக்கு. சேதன பரஆக்சைடு அத சொல்றது இப்படிங்க. CH3 OCH3 இப்படித்தான் வரும். பரஆக்சைடுனா உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஆப்ஷன் அடுத்தடுத்து வரும். அல்லது H2O2 போடலாம், இதுவும் பரஆக்சைடு தான். அல்லது Na2O2 போடலாம், இதுவும் பரஆக்சைடு தான். HBr பரஆக்சைடு அவ்வளவுதான். இந்த நாங்க மார்க்கோனிக்கோ விதிப்படி HBr போடைக்கு அத முனைவு நிபந்தனைகள் என்று சொல்றது. முனைவு நிபந்தனைகள் என்று சொன்னால் ஐதரசன் கூடின காமனுக்கு ஐதரசனும், ஐதரசன் குறைஞ்ச காமனுக்கு அலசனும் போடுறதானே பிரதான விளைவு. என்ன பக்க விளைவு கொஞ்சம் பெருமென்று சொன்னது, அது கூட பிரதான விளைவு ஐதரசன் கூடின காமனுக்கு ஐதரசன். இங்க மாறிச்சு முரண் மார்க்கோனிக்கோ ஐதரசன் குறைஞ்ச காமனுக்கு ஐதரசன். அப்ப என்ன வரும்?
CH3 CH2 CH2Br. அங்க பக்க விளைவு என்று சொல்லப்பட்ட சிறிதளவு வார பக்க விளைவு தான் இங்க பிரதான விளைவு. அங்க சொன்ன பக்க விளைவு தான் இங்க பிரதான விளைவு. வெளிக்கொள்ளுங்கோ. இங்க பக்க விளைவை பத்தி யோசிக்க வேண்டாம். இதுதான் பிரதான விளைவு. எழுதினா காணும். வெளியிடுங்கோ. அதே மாதிரி இந்த சேர்வை எழுதினா இதுவும் ஒரு அல்கீன் தானடாப்பா. என்ன இதுக்கு HBr மட்டும்தானா? வேற அலசனங்கள் பாவிக்காதீங்க. HBr பெர் ஆக்சைடு வசனத்திலும் எழுதலாம்டா. இங்க ஏதாவது ஒரு பெர் ஆக்சைடு தானே. அப்ப பெர் ஆக்சைடு போட்டாலும் போதும். போட்டாலும் விளைவு. இந்த தாக்கத்து பேர் சுயாதீன மூலிகை கூட்டல். விளங்குதா? இந்த தாக்கத்துக்கு பெயர் சுயாதீன மூலிகை கூட்டல். எழுதிக்கொள்ளுங்க ஒருக்கா. சுயாதீன மூலிகை கூட்டல். எழுதி கொள்ளலாம். ரைட். அடுத்ததாக அடுத்த இலக்கம் போடுவோம். 3 போடுங்க. இது 2வது இலக்கம் முடிஞ்சது. 3 எழுதுங்கோ. Br2CCl4 இன் செங்கபில நிறத்தை அல்கீன்கள் நீக்கி Br2CCl4 இன் CCl4 என்பது சேதன கரைப்பான். Br2CCl4 இன் செங்கபில நிறத்தை நீக்கி, சரியா, செங்கபில நிறத்தை நீக்கி இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்தை நிகழ்த்தும். இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்தை நிகழ்த்தும். இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கத்தை நிகழ்த்தும். சரியா? போட கவனிப்பமா. CH3 CH double bond CH2
இதுக்கு Br to CCl4 என்ற சேதன கரைப்பான். விளைவு Br பிளஸ் Br மைனஸ் தான். அப்படித்தான் இப்படித்தான் பேர் எழுதுங்கோ. டபுள் பொண்ட பைப் பிணைப்ப டபுள் பொண்டில் உள்ள பைப் பிணைப்பை உடைச்சு அங்கால மிஞ்சாலே பிஆர் கூட்டி விடுறாங்க. சரியா? இதன் பொறிமுறை நுட்பம் எழுதுங்க. அடுத்ததா இதன் பொறிமுறை நுட்பம். இந்த Br2 உடனான தாக்கத்தின் பொறிமுறை நுட்பம். அந்த ரெண்டாவது பரோக்சைடு முன்னிலையில் எழுதினமே சுயாதீன மூலிகை கூட்டல் அதுக்கு பொறிமுறை தேவையில்லை, இதுக்கு பொறிமுறை தேவை. சரியா? இதன் பொறிமுறை நுட்பம் போட காணிக்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் CH2 Br2 இப்படி எழுதுங்க கீழே. இதுதான் Br2. இப்ப இந்த பை இலத்திரன் இந்த Br அணுகுது. இந்த எப்படி அணுகுதுன்னு சொன்னா இந்த Brலையும் இலத்திரன் இருக்கு, இதுலயும் தனித்தோடி இலத்திரன் இருக்குடா பஞ்ச. இந்த CH3 இந்த தூண்டல் ஒன்று இருக்குதானே தள்ளுறதால இந்த பை இலத்திரன் அந்த காவனை நோக்கி தான் போவோம். அந்த காவனை நோக்கி போயேக்க இந்த Br வரும். இந்த Br வரையக்க இவர் உடைஞ்சு இஞ்சால வலிக்கிடுவார். இவர் இந்த காவன்கிட்ட போவார். இந்த பையிலத்திலன் உடைஞ்சு அங்கால வைக்க இந்த காவனுக்கு ஒரு பிளஸ் வரும் இல்லை, அந்த பிளஸ் இந்த தனிச்சோடிய கவர் வரையா கவனிங்கோ. இந்த பையிலத்திரன்கள் இவற்றை தூண்டலால் இந்த பையிலத்திரங்கள் அந்த காவனை நோக்கி போயக்க இந்த Br வருவார். இந்த Br வர இவருக்கு பிளஸ் வரும் இல்லை, அவர் இந்த தனிச்சோடிய கவருவார். சரியா? அப்ப உங்களுக்கு இவர் அங்கால போக இவர் இங்க கவருவார், அவர் இதை ஏற்பார், இவரும் உடைஞ்சு வெளியே வருவார். உடைஞ்சு இவர் Br பிளஸ், இவர் பிளஸ் ஆக மாறுடையதானே அவர் அதை ஏற்கிறார், இவர் அங்க போற எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்க இங்க பாருங்க. CH3 CH2 இப்படி வரப்போறாப்பா இங்க பிளஸ். இப்ப உங்களுக்கு விளங்கணும், இங்க இந்த புரோமீனை பொறுத்த வரைக்கும் இந்த பையிலத்திரன் வருது தனிச்சோடி போகுது, பையிலத்திரன் வருது தனிச்சோடி போகுது. அப்ப இவருக்கு என்ன, இவர் உடைகிறார், இவர் Br மைனஸா வெளியேற வடிவா கவனிங்கோ. இவர் Br இந்த ரெண்டு புரோமீனுக்கு மிக இலத்திரனையும் கொண்டுதான் இவர் போறார். அந்த புரோமீனின் பிணைப்பில இருந்த அந்த புரோமீனின் இலத்தினை எடுத்துக்கொண்டு இவர் Br மைனஸா போக அவருக்கு Br பிளஸ் ஆகுவார். அவர் Br பிளஸ், இந்த Br மைனஸ் வெளிக்கிட்டதால அவர் Br பிளஸ், அவர் அந்த தனிச்சோடியை மேற்பார், இதையும் கொடுப்பார். அப்ப பிளஸுக்கு மாற்றம் இல்லை தான், ஏன்னா அங்க இருந்து வருது இங்க இருந்து போகுது. அப்ப அவர் பிளஸுக்கு மாற்றம் இல்லை, அதுதான் அந்த பிளஸுக்கு மாற்றம் இல்லை. இப்ப அடுத்த Br மைனஸ் வர போறார். Br மைனஸ் இவர் அந்த உடைஞ்சு போனவர் அங்கால நிற்கிறார். அவர் இந்த CH3 தள்ளுறதால இவர் உடைஞ்சு இங்க போக இவருக்கு ஒரு வெற்றிடம் வர அந்த இடத்தை நிரப்பத்தான் அவர் நினைவார். விளங்குதா? விளைவு என்ன தெரியுமா? CH3 CH இப்படி போகணும், மேல ஓட்டான கீழே ஓட்டான விளைவு ஒன்றுதான். விளங்குதா? Br வேறு எழுதி கொள்ளுங்க, இருக்கா எழுதி கொள்ளுங்கோ.
இந்த புரோமீனோட வார பொறிமுறை இப்படித்தான் எழுதப்பட வேணும். முக்கோண பொறிமுறை. இதெல்லாம் படிவா திருப்பி எழுதி படிச்சு வைக்கணும். விளங்குதா? ஓகே, எழுதிட்டீங்களா? அப்ப அல்கீன்களை பொறுத்த வரைக்கும் அந்த HBRோட பொறிமுறை தேவைப்பட்டு எழுதினாங்கள். HBRோட பெராக்சைடு இல்லாம முதலாவது தாக்கத்துக்கும் பொறிமுறை, இப்ப இந்த தாக்கத்துக்கும் பொறிமுறை. ரெண்டாவதா பெராக்சைடோட எழுதினதுக்கு தேவையில்லை. விளங்குதானே? இது மூன்றாவதுக்கு எழுதுறீங்க, சரிதானே? அப்ப இப்ப இப்படியும் போடலாம். CH2 டபுள் பாண்ட் CH2 இருந்தாலும் உங்களுக்கு Cl2 CCl4 போட்டா கூட என்ன வரும்? சேதன கரைப்பான். இப்ப சேதன கரைப்பான் எது CCl4 தான் போடணும் இல்ல, குளோரோஃபார்ம் போடலாம், CS2 போடலாம், பென்சீனோட பென்சீனும் ஒரு சேதன கரைப்பான். Cl2 சும்மா போடுறேன், Cl2 CHCl3 போடலாம். எந்த சேதன கரைப்பானும் போடலாம்டாப்பா. CH2 CS2 போடலாம், Cl2 பென்சீன் போடலாம். எல்லாம் சேதன கரைப்பான் தான். சரி, நீங்க என்ன எழுதுவீங்க? CH2Cl உங்களுக்கு விளைவண்டு கேட்டா இப்படித்தான் பேரு. சும்மாளி விடுங்க. இதுல எதுவும் சரி, சேதன கரைப்பான் எதையும் போடலாம்ன்றதான் அந்த கருத்து. சரியா? ரைட், கீழே எழுதுங்கோ. இங்கு Br2 CCl4 நிறநீக்கமானது, இங்கு Br2 CCl4 நிறநீக்கமானது இங்கு Br2 CCl4 நிறநீக்கமானது அல்கீனின் நிரம்பா தன்மைக்கு சான்றாகும். அல்கீனின் நிரம்பா தன்மைக்கு சான்றாகும். அல்கீனின் நிரம்பா தன்மைக்கு சான்றாகும். நிரம்பா தன்மை என்றது பைப்பிணைப்பு. அல்கீனின் நிரம்பா தன்மைக்கு சான்றாகும். சரியா? அல்கீனின் நிரம்பா தன்மைக்கு சான்றாகும்.
இதே போலவே Br2 நீர்க்கரைசலின் நிறத்தையும் இதே போலவே Br2 நீர்க்கரைசலின் நிறத்தையும் இதே போலவே Br2 நீர்க்கரைசலின் நிறத்தையும் அல்கீன்கள் நீக்குவது அதன் நிரம்பாத்தன்மைக்கு சான்றாகும். Br2 நீர்க்கரைசலின் நிறத்தையும் நீக்குவது அதன் நிரம்பாத்தன்மைக்கு சான்றாகும். சரிதானே? ரைட். அடுத்த இலக்கம் போடுங்க. அடுத்த இலக்கம் அல்கீன்களின் நீரேற்றம். மூன்றாவது நாலாவது அல்கீன்களின் தாக்கத்துல நாலாவது அல்கீன்களின் நீரேற்றம் என்று போடுங்க. அல்கீன்களின் நீரேற்றம். சரியா? எழுதுங்க. அதுக்கு அல்கீன்கள் முதலில் அறை வெப்பநிலை செரி H2SO4 உடன் அல்கீன்கள் முதலில் அறை வெப்பநிலையில் செரி H2SO4 உடன் அல்கீன்கள் முதலில் அறை வெப்பநிலையில் செரி H2SO4 உடன் அல்கீன்கள் முதலில் அறை வெப்பநிலையில் செரி H2SO4 உடன் இலத்திரன் நாட்ட கூட்டலில் ஈடுபடும். இலத்திரன் நாட்ட கூட்டலில் ஈடுபடும் பின்னர் நீர் சேர்த்து ஐதாக்கி கொதிக்க வைப்பதன் மூலம் அல்லது வெப்பமேற்றுவதன் மூலம் நீர் சேர்த்து ஐதாக்கி வெப்பமேற்றுவதன் மூலம் நீர் பகுப்பு நிகழ்ந்து ஆல்கஹால் விளைவாக்கப்படும். ஓகேயா? சரியா? ஆல்கஹால் விளைவாக்கப்படும். இப்ப சொன்ன வசனத்தை பாருங்க. முதல் செரி சல்பூரிக் அமிலம் போட சொல்லி இருக்கு. சரியா? செரி சல்பூரிக் அமிலம் போட சொல்லி இருக்கு. அதுக்கு செரி சல்பூரிக் அமிலம் போட்டு இலத்திரன் நாட்ட கூட்டல் ஒன்று நடந்து பிறகு நீர் சேர்த்து கொதிக்க வைக்கிறதால நீர் பகுப்பு ஒன்று நடந்து ஆல்கஹால் விளைவாக்கப்படும்.
அப்ப சரிசல்பூரிக் அமிலம் போடுறோம், புறாய் நீர் போடுறோம் என்றால் இப்ப சரிசல்பூரிக் அமிலத்துக்கு நீரை முதலே சேர்த்தா என்ன? சரிசல்பூரிக் அமிலத்துக்கு நீரை முதல்ல கலந்தால் அது ஐதான சல்பூரிக் அமிலம். ஆகவே ஐதான சல்பூரிக் அமிலம் போட்டும் இந்த ஐதான சல்பூரிக் அமிலம் போட்டு இப்ப 2வது படியில வெப்பமேற்றணும் இல்லை. அப்ப ஒரே அடியா ஐதான சல்பூரிக் அமிலம் போட்டு சூடாக்குவதன் மூலம் நீங்கள் ஒரே அடியாகவும் அந்த நீரேற்றத்தை நிகழ்த்தலாம். அப்ப அடுத்த லைன்ல எழுதுங்க. எனவே அல்கீன்களுக்கு அங்க நடந்ததை ஒரே அடியா செய்யற மாதிரி. எனவே அல்கீன்களுக்கு ஐதான H2SO4 பிரேக்கெட்டுக்கு போடுங்க H plus H2O. ஐதான H2SO4 பிரேக்கெட்டுக்கு போடுங்க H plus H2O. H plus போட்டு ஒரு கோடு போட்டு H2O. ஐதான H2SO4 பிரேக்கெட்டுக்கு H plus போட்டு ஒரு கோடு போட்டு H2O. ஐதான H2SO4 சேர்த்து கொதிக்க வைப்பதன் மூலமும் ஐதான H2SO4 சேர்த்து கொதிக்க வைப்பதன் மூலம் அல்ல வெப்பமேற்றுவதன் மூலம் ஐதான H2SO4 சேர்த்து வெப்பமேற்றுவதன் மூலமும் ஐதான H2SO4 சேர்த்து வெப்பமேற்றுவதன் மூலமும் ஐதான H2SO4 சேர்த்து வெப்பமேற்றுவதன் மூலமும் நீரேற்றம் செய்து அல்கஹோலை பெறலாம். நீரேற்றம் செய்து அல்கஹோலை பெறலாம். நீரேற்றம் செய்து அல்கஹோலை பெறலாம். நீரேற்றம் செய்து அல்கஹோலை பெறலாம். இங்கு பிரதான விளைவாக உருவாகும் அல்கஹோல் மார்க்கோனிக்கோ விதிப்படியான C கார்பன்களில் ஐதரசன் கூடிய கார்பனுக்கு ஐதரசனும் ஐதரசன் கூடிய கார்பனுக்கு ஐதரசனும் ஐதரசன் குறைந்த கார்பனுக்கு OH இணைக்கப்படும். ஐதரசன் கூடிய கார்பனுக்கு ஐதரசனும் ஐதரசன் குறைந்த கார்பனுக்கு OH இணைக்கப்படும். ஐதரசன் கூடிய கார்பனுக்கு ஐதரசனும் ஐதரசன் குறைந்த கார்பனுக்கு OH இணைக்கப்படும். ஓகே, தாக்கம் எழுத போறோம், கவனி. இப்ப அல்கீன் நாங்கள் இந்த சமச்சீர் இல்லாத அல்கீன்ல எழுதினாத்தான் விளக்கம் பெறும். ஐதரசன் கூடின கார்பன் ஐதரசன் குறைஞ்ச கார்பன் என்ற விளக்கம் பெறணும் என்றால் சமச்சீர் இல்லாத புரோப்பீனுக்கு எழுதினா சரி விளங்கும். இதுல ஐதரசன் குறைஞ்சது நடுவில் இருக்கிறது, ஐதரசன் கூடினது விளிம்பில இருக்கிறது. இஞ்சால CH3 ஐதரசன் கூட நினைக்க கூடாது. C கார்பன்கள்ல தான் சொல்லப்படுகிறது. ஓகே, இங்க பாருங்க. முதலாவதாக செரி H2SO4 என்று சொல்லப்பட்டது. செரி H2SO4 அப்பா என்ன வரும் தெரியுமோ? CH3CH OSO3H.
இப்படித்தான் வரும். அடுத்த CH3 வரும். இது அறை வெப்பநிலையில சேர்க்கிறீங்க. RT ரூம் டெம்பரேச்சர். இது அறை வெப்பநிலையில சரி H2SO4 சேர்த்தோன்னா வார விளைவு. இந்த காவனுக்கு ஐதரசன் வந்துட்டு பாருங்க. இந்த காவனுக்கு HSO4 மைனஸ், இதுக்கு ஐதரசனும் இதுக்கு HSO4 மைனஸ். நீங்க மறைமுகமா இப்படி விளங்கிக் கொள்ளுங்க. இங்கே H பிளஸும் HSO4 மைனஸும் சேர்ந்திருக்கு. விளங்குதா? இங்க H பிளஸ் மார்க்கோனிக் விதிப்படி H பிளஸ் ஐசன் கூடின காவனுக்கு H பிளஸ், மற்றதுக்கு HSO4 மைனஸ். நடுவில் Br மைனஸ் வந்த மாதிரி HSO4 மைனஸ். ஸோ அப்போ இலத்திரன் நாட்ட கூட்டல் அதே தாக்கம் HBr நடந்த மாதிரியான அதே மாதிரியான HBrக்கு H பிளஸும் Br மைனஸும் தான். அதே மாதிரி இங்கே H பிளஸும் HSO4 மைனஸ் அதே மாதிரி. இனி அடுத்த ஸ்டெப்ல தான் நீர் சேர்த்து ஐதாக்கிரம் கொதிக்க வைக்க வெப்பமேற்றுறோம். இந்த முக்கோணம் கட்டாயம் போடுங்க. போடைக்கலாம் இந்த நீர் பகுப்பொண்டு நடக்குது. அது இந்த நீர் பகுப்பொண்டு சொன்னால் இங்க சிவப்பால் எழுதுறன் பாருங்கோ. HOH நீர் பகுப்புன்றது இந்த O இப்படி வந்து உடை. இந்த நீர் HOH உடை. சரியா? நீர் HOH உடைஞ்சு விளைவு ஒரு அல்கஹோலா இருக்கும். பக்க விளைவாக மற்ற அல்கஹோலும் வரும். இதுதான் விளைவு. இப்ப மாறி இங்க OH போட்டு இங்க கரையில OH போட்டு நடுவில் H போட்ட விளைவும் வரும். அது ஒரு சிறிதளவு. இதுதான் பிரதான விளைவு. கீழே எழுதிடுவோம். பிரதான விளைவு. பக்க விளைவும் வரும் என்று சொல்லி இருக்கா. பிரதான விளைவு என்று தான் சொல்லுவோம். இதை எழுதிக்கொள்ளுங்க. பிரதான விளைவு. இரண்டாவது ஸ்டெப்பை நீர் பகுப்பு சொல்றது. முதலாவது ஸ்டெப் கருநாட்ட கூட்டல். சாரி, இலத்திரன் நாட்ட கூட்டல். மார்ஜலிடன் இது இலத்திரன் நாட்ட கூட்டல் AE. இது இலத்திரன் நாட்ட கூட்டல் இலத்திரன் நாட்ட கூட்டல். இது நீர் பகுப்பு. இது நீர் பகுப்பு. கொள்ளுங்க. இதைத்தான் ஒரே அடியா சொன்னது. இப்படி எழுதலாம். என்ன தெரியுமோ? ஐதான் எழுதுங்கள. ஐதான H2SO4 வெப்பம். ஒரே அடியா இப்படி செய்யலாம்னு சொன்னதில்லே. எழுதிக்கொள்ளுங்க. அப்ப கீழே ஒரு தாக்கம் போடுவோம். என்ன? CH3 CCH3 டபுள் பாண்ட் CH2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சரி H2SO4, செகண்ட் அறை வெப்பநிலை RT, செகண்ட் H2O வெப்பம். அல்லது ஐதான H2SO4 வெப்பம். விளைவு என்ன? CH3 OH
CH3 பிரதான விளைவு. வெளிவிடுங்க பாப்போம். Riajo. Biblial. ஓகேயா, எழுதிட்டீங்களா? அடுத்தா போடுங்க. இதன் பொறிமுறை நுட்பம். இதன் பொறிமுறை நுட்பம் ஒருக்கா எழுதத்தான் வேணும். சரியோ? இதன் பொறிமுறை நுட்பம். சரியா? இங்க பாருங்க. இதுக்கு வழக்கம் போல இந்த CH3 தூண்டல் கொஞ்சம் இடவெளியை விட்டு போடுவோமே, கொஞ்சம் பெருசா போடுவோமே. என்ன, CH3 கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவ்வளவுதான், வேற என்ன இல்லை. இதுல இந்த CH3 தூண்டல் இஞ்சால பாருங்க, H2SO4 இருக்கல்லோ, இப்படி போட்டா காணும் OSO3H. சரிதானே? இந்த பை எலக்ட்ரான் இதை வாங்கும், இது உடைஞ்சு இங்க போகும். அடுத்து என்ன, CH3 வழக்கம் போல CH இதுல பிளஸ், இங்கால CH3. ஓகே தானே? அப்புறம் இதுக்கு அந்த HSO4 மைனஸ் போடுறது. O மைனஸ் தனிச்சோடி SO3H.
இங்கால விரிவாக்கம் தேவையில்லை. இப்படி இருக்கு HS மைனஸ், இது HS மைனஸ். அது அடுத்தபடியா அதோட சேர்றானே, சேர்ந்தால் CH3 CH OSO3H CH3 எழுதுங்கோ, எழுதுங்கோ. ஓகேயா? இது அறை வெப்பநிலைக்குரிய தாக்கத்தின் பொறிமுறை தான். சரிதான்? அடுத்த இலக்கம் போடுங்க. அல்கீன்களின் தாக்கங்களில் அடுத்த இலக்கம். அல்கீன்களின் தாக்கங்களில் அடுத்த இலக்கம் எழுதுங்க. ஒரு வீத கார KMnO4 ஆகிய, எழுதுங்க, வசனம் எழுதுங்க முதல். ஒரு வீத 1%, ஒரு வீத கார KMnO4 ஆகிய ஒரு வீத கார KMnO4 ஆகிய, இப்படி எழுதுங்க, பேயரின் சோதனை பொருளுடன், பேயரின் சோதனை பொருளுடன் பேயரின் சோதனை பொருளுடன் பேயரின் சோதனை பொருளுடன் கிளைக்கோள்களை தரும், கிளைக்கோள்களை தரும். பேயரின் சோதனை பொருளுடன் கிளைக்கோள்களை தரும், கிளைக்கோள்களை தரும் இதன்போது KMnO4 ஊதா நிறம் நீக்கப்பட்டு, இதன்போது KMnO4 ஊதா நிறம் நீக்கப்பட்டு இதன்போது KMnO4 ஊதா நிறம் நீக்கப்பட்டு கபில கருப்பு MnO2 வீழ்வடிவாக்கப்படும்.
கபில கருப்பு MnO2 வீழ்வடிவாக்கப்படும். கபில கருப்பு MnO2 வீழ்வடிவாக்கப்படும். கபில கருப்பு MnO2 வீழ்வடிவாக்கப்படும். இங்க பாருங்க, அந்த ஒட்சியேற்ற எண்ணுகளை பாருங்க. சிவப்பால போட்டிருக்கிறோம், ரெட்டால போட்டிருக்க ஆக்சியேட்டன். கார்பன் -1 இங்க -2, -1 பூஜ்ஜியத்துக்கு ஒட்சியேற்றப்படுது, -2 -1க்கு ஒட்சியேற்றப்படுறது. சரியா? அதனால Mn தாழ்த்தப்பட்டிருக்கு. Mn தாழ்த்தப்பட்டு தான் கபில கருப்பு வீழ்வடி வருது. எழுதிக்கொள்ளுங்க. சரியா? இதுதான் அந்த டயோல் வார சேர்வை. டையோல் என்று வாரதுதான் அந்த இதுக்கு வந்து நீங்க எழுத கொஞ்சம் பாருங்க. புரோப்பன் 3 கார்பன் 1,2 டேஷ் 1,2 டேஷ் டயோல். இதைத்தான் கிளைக்கோல் என்று எழுதுறது. ரெண்டு OH வந்தால் அது கிளைக்கோல் என்று சொல்றது. புரோப்பீன் கிளைக்கோல். ஓகே, அடுத்த இலக்கம் போடுங்க. அடுத்த அல்கீன்களின் தாக்கத்தில் அடுத்தது sorry இதுக்குள்ள இன்னொரு வசனம் போட்டு விடுங்க. இன்னொரு வசனம், அல்கீன்கள் அமிலக்கேனோவோரின் ஊதா நிறத்தையும் நீக்கும். தாக்கம் தேவையில்லையா? தாக்கம் தேவையில்லை, சும்மா முடிவு எழுதிவிடும். அல்கீன்கள் அமிலக்கேமனோபோரின் ஊதா நிறத்தையும் நீக்கும். ரைட். அல்கீன்கள் அமிலக்கேமனோபோரின் ஊதா நிறத்தையும் நீக்கும். ஓகேயா? சரி, அடுத்த இலக்கத்தை போடுங்க. அடுத்த இலக்கத்து வசனம் ஒன்றும் தேவையில்லை. பாருங்க தாக்கத்தை எப்படி இருக்கு, ஏற்கனவே பார்த்ததுதான். அதனால இதுக்கு பாருங்க, நிக்கல் அல்லது பலேடியம் அல்லது பிளாட்டினம் ஐதரசன் வாயுவுடன், இதுவும் வாயுவா, சூடாக்கல் அல்கேன் பெறப்படும். இது அல்கேன் தயாரிப்பில் எழுதப்பட்ட சமன்பாடு. சரியா? தாழ்த்தல் தாக்கம். தாழ்த்தல் ஏன் தாழ்த்தல் என்றா, நீங்க ஒட்சியேற்ற எண்ணுகளை பாருங்க. என்னண்டு, இதுல -1, இதுல -2. இங்க என்ன சொல்லுங்க பாப்போம்?
-2 -3. பார்க்க விளங்குதா? இப்ப காபன்கள் தாழ்த்தப்படுது என்றால் ஐதரசன் ஒட்சியேற்றப்படுது. காபன்கள் தாழ்த்தப்படுது என்றால் ஐதரசன் ஒட்சியேற்றப்படுது. வெளிக்கொள்ளுங்க. இந்த நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் மூன்றும் ஆவர்த்தன அட்டவணையில ஒரே கூட்டத்தில இருக்கு. நிக்கல், பலேடியம், பிளாட்டினம் மூன்றும் ஆவர்த்தன அட்டவணையில் ஒரே கூட்டத்தில் உள்ளது. ஓகேயா? அப்ப அல்கீன்களின் தாக்கங்கள் உங்களோட பாடத்திட்டத்தில் இவ்வளவுதான் இருக்குது. இல்லாததோட மெனக்கட தேவையில்லை. ஆர்கானிக்கை பொறுத்தவரையில இன்ஆர்கானிக் அப்படி இல்லையா? அது இல்லாததும் தெரியணும். கேள்விகள் அப்படித்தான். ரிசோர்ஸ் புக்கை நம்பி கேள்வி படிச்சுட்டு போயே இல்லாது. இன்ஆர்கானிக் ஆர்கானிக் ஓரளவு ரிசோர்ஸ் புக்கோட சுழண்டு கொண்டு போனா காணும். விளங்குதா? அடுத்தது எழுதிட்டீங்களோ? அப்ப அல்கீன்களின் தாக்கங்கள் என்று சொல்லி இப்ப உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது இவ்வளவுதான். ஓகேயா? இனி நாங்கள் ஒரு சில மாற்றீடுகள் அதில் இதில் பார்ப்போம். என்ன கவனிக்கலாம். இப்ப இங்க பாருங்க, வேறுபடுத்துக என்ற ஒரு சின்ன இதொன்று போடுங்க பாப்போம். வேறுபடுத்துக என்றா என்ன? இப்ப உங்களுக்கு C2H6 இருக்குது, ஒரு சேர்வை இருக்கு. C2H4 என்ற ஒரு சேர்வை இருக்கு. என்னன்னு இது ரெண்டையும் வேறுபடுத்தி அறிகிறது. C2H6 என்றாலப்ப அந்த சேர்வை வந்து எதேன், அல்கேன். ஆனா C2H4 என்றால் அந்த சேர்வை வந்து எதீன், அல்கீன். விளங்குதா? புரியுதா? சொல்ற விளங்குதா? அப்ப C2H6 என்றால் எதேன், C2H4 இது ஒரு அல்கீன், இது ஒரு அல்கேன். புரியுதா? அப்ப ஒரு அல்கீனையும் அல்கேனையும் வேறுபடுத்துறதுக்கு இப்ப நாங்கள் சொல்லி இருக்கிறோமே பல விஷயங்கள். இங்க பாருங்க, அல்கீன் வந்து இப்படி போடுங்க. அப்படி Br2 ஏக்வஸும் போடலாம், அல்லது Br2 CCl4 போடலாம், அல்லது KMnO4 போடலாம். கேரகேனோர் போடுங்க. கேரகேனோர் அல்ல அமில KMnO4. என்ன விளங்குதோ? இது என்ன செய்யும்? அல்கீனுக்கு கீழே இங்க பாருங்க, அந்த அம்புக்குறியில போடுறீங்க. ரெண்டுக்கும் தான் பொதுவா பாவிக்கிற மாதிரியா? தனித்தனியா தான் தந்திருக்கு. தனித்தனியா தந்திருக்கு, வேறுபடுத்த சொல்லி தந்திருக்கு. நீங்கள் ரெண்டுக்குமே அமில கேரகேனோரை போடுறீங்க, கேரகேனோரை போடுறீங்க. அல்கீன் என்ன செய்யும்? நிற நீக்கம், நிறம் நீக்கும். எல்லாத்துக்கும் அதுதான், நிறம் நீக்கும். ஆனா அல்கேன் என்ன செய்யாது? நிறம் நீக்காது. அதை வச்சு வேறுபடுத்தி அறிகிறோம். நிறம் நீக்காது. அதுக்கு நீங்கள் இதுல உள்ள மூன்றுல ஒன்றை பாவிக்கலாம். என்னங்கிறது அவதானம் வேணும். இப்ப HBRோட தாக்கம், அல்கீன் HBRோட தாக்கும், ஆனா அல்கேன் தாக்காது. ஆனா அதுக்கு அவதானம் இல்லை. இப்ப நீரேற்றம் நடக்கும், இங்க நடக்கும், அங்க நடக்காது, அவதானம் இல்லை. எங்களுக்கு இந்த வேறுபடுத்துறதுக்கு அவதானத்தோட கூடின தாக்கமா இருக்கணும். அது அவதானத்துடன் கூடிய தாக்கமாக இருக்க வேணும். அது புரியுதா? அதனாலதான் இது எழுதிக்கொள்ளுங்க. அப்படி இதே மாதிரி இப்ப இதையும் எழுதிக்கொள்றாடாப்பா. என்ன ஒரே மாதிரியான விஷயம்தான். இப்படி இதுக்கும் அதே இதை எழுதுங்க. இப்படி இப்படி உண்டு. ஒரு அல்கேனும் ஒரு அல்கீனையும் வேறுபடுத்த சொல்லி கேட்டா என்ன செய்வீங்க? அதே இது, இதே இதை எழுதுங்க. அல்கீனுக்கு அதே மாதிரி எழுதுங்க, அல்கேனுக்கும் அதே மாதிரி. ஏன் நிற நீக்கம் உண்டு, நிற நீக்கம் இல்லைன்னா எழுதுறது.
நிற நீக்கம் உண்டு. இங்க நிற நீக்கம் இல்லை. ஒன்று அல்கீன் ஒன்று அல்கேன். ஓகே, சரி. சில மாற்றீடு. இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. நான் இப்ப எழுத போறதுக்கு பாருங்க. CH3 CHBr CH3 இதுக்கு பாருங்க CH3 CH2 CH3 ரெண்டு வழி இருக்கு. இந்த மாற்றீட்டுக்கு ரெண்டு வழி இருக்கு. எழுதுங்க பாப்போம். சரியா? என்ன செய்யலாம்? ரெண்டு வழியும் விளங்கிச்சா? இங்க பாருங்க. ஒன்று ஏற்கனவே படிச்ச பாருங்க, மெக்னீசியம் உலர் ஈதர் என்ன வரும்? CH3 CHMgBr CH3 இதுக்கு நீர் சேர்த்து விட்டா சரி. அல்லது இதுக்கு ஆல்கஹாலிக் KOH வெப்பம் என்ன வரும் தெரியுமா? CH3 CH டபுள் பாண்ட் CH2. இந்த தாக்கங்கள் ஞாபகம் இல்லைன்னா எடுத்து பார்க்கணும். முன்னுக்கு தட்டி பார்க்கத்தான் ஞாபகம் வரும். ஓ, அல்கோலிக் யோஜ் எங்க பாவிச்சிருக்கிறோம், என்னத்துக்கு என்ன அல்கோலிக் யோஜ் எங்க பாவிச்சிருக்கு, என்னத்துக்கு அதை போட்டிருக்கிறோம், அதால என்ன விளைவா வந்திருக்கு, அதெல்லாம் பாருங்க. பார்த்தா தான் முழங்கும், பார்க்கத்தான் முழங்கும். ஸோ திருப்பி என்ன செய்யணும்? நிக்கல் ஊக்கி அல்லது பலேடியம் ஊக்கி அல்லது பிளாட்டினம் ஊக்கி. இது ஊக்கியா? இத ஊக்கி என்று போடுறோம். ஊக்கல் தாக்கம். இது ஊக்கி ஐதரசனோட வெப்பம் போட்டுவிட்டா அது வரும். ஒன்று ஞாபகம் இல்லை, விலங்கு இல்லைன்னா கோபியத்துக்கு முன்னுக்கு நோட்ஸை தட்டி பார்க்கணும். இதுக்கு பாவிச்சே தானே கட்டாயம் எழுதுவோம், பாவிக்காத எழுதவே மாட்டோம். நோட்ஸ்ல வந்ததை தவிர வேற ஒன்றும் எழுதுறதே இல்லை இதுல. ஆகவே வந்ததை தட்டி பார்த்தீங்கன்னா, ஓ அங்க இப்படி பாவிச்சிருக்கு, அதெல்லாம் இங்க இப்படி போட்டிருக்கு, இது வந்துருக்கு, இது போட்டிருக்கு, அது வந்திருக்கு, ஸோ அங்கேயும் அப்படிதான் ரெண்டு விளங்கி கொண்டு வரும். பார்க்காம இருந்துட்டு தூக்கி வாரதுல ஒரு பிரியோசனமும் இல்லை. சரியா? அடுத்த இதை செய்யுங்க பாப்போம். CH3I இதுல இருந்து CH3Cl உருவாக்கணும். என்னண்டு வரும்? நேரடியா எடுக்க இயலாது. முதல்ல இங்க பாருங்க, மெக்னீசியம் ட்ரைஈதர் உலர் ஈதர். ஓகேயா? விடை CH3 MgI. இதுக்கு நீர் போட்டீங்கன்னா
மெதேன் வரும். முன்னுக்கு தாக்கம் பார்த்தீங்களோ, சமமூல் குளோரின் 1:1. சமமூல் குளோரின் சூரிய ஒளியை போட அது உடனே ஒரு சிஎல்ல கொடுக்கும். எழுதி கொள்ளுங்க பாபாம். மாற்றீடு இத நீங்கள் இருக்கா எல்லா தாக்கத்தையும் படிச்சு எல்லா தாக்கத்தையும் தட்டி பார்த்து ஒரு கால் மாற்றிட்டு ட்ரை பண்ண போறீங்க. இத சரியா? இந்த மாற்றிட்டு இருக்கா ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. என்னது? CH3 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 இதற்கா வடிவா யோசிச்சு பிளான் பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு வாங்க. மிச்சம் சரி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.